தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோவில் மெயினாக ஆல் இண்டியா கோட்டாக்கு மெடிக்கல் கவுன்சிலிங், அதாவது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கிறதுக்கு ஆல் இண்டியா கோட்டா வழியாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதற்கு சில கவுன்சிலிங் ப்ராசஸில் சில முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். அதுவும் குறிப்பாக இந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்றது இது எப்போ நமக்கு ரீஃபண்ட் ஆகும், எந்த மாதிரி நேரத்தில் அதை நம்ம பே பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள். இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பேஸில் என்ன இருந்ததோ அதே மெத்தட் தான் இந்த வருஷமும் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் இப்போ டீட்டெயில் சொல்ல போகிறேன். ஸோ அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க, அதர் ஸ்டேட்டில் அதர் ஸ்டேட்னா குறிப்பாக கேரளாவில் நான் படிக்கணும், எம்பிபிஎஸ் படிக்கணும், அதுக்கு நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பட் நீங்கள் கேரளா மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இருக்கிற எந்த ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொன்னாலுமே ஆல் இண்டியா கோட்டா வழியாக தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு, ஏன்னா ஒரு ஸ்டேட்டுக்குமே 15% அவங்க ஆல் இண்டியா கோட்டா கொடுப்பாங்க. அந்த கோட்டாவில் தான் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட் போயிட்டு அந்தந்த ஸ்டேட்டில் போய் படிக்க முடியும். சரிங்களா? அதனால் கேரளாவுக்கு படிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, கர்நாடகாவில் படிக்கணும்னு நினச்சாலும் சரி, இதுதான் மெத்தட். ஆல் இண்டியா கோட்டாவில் தான் நீங்கள் போய் அப்ளை பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? இது ஒன்று. சரி, இப்போ ஆல் இண்டியா கோட்டாக்குள்ளே வரலாம். இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் மிக முக்கியமானது, நீங்கள் ஃபஸ்ட்டு ரவுண்டு, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண உடனே அது முடிஞ்ச பேரலாக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லி பண்ண வேண்டியது வரும். அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற இடங்கள்ல இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு சொல்றது என்னன்னா, உங்களுடைய விருப்ப கல்லூரிகளை தேர்ந்தெடுப்பது. அப்படிதான் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு நம்ம சொல்றது. இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்பொழுது, ஏன்னா இந்த ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு சொல்றது எதெல்லாம் இதுல கவரேஜ் வரும் அப்படின்ற ஒரு கிளான்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாம எதெல்லாம் அப்ளை பண்ணலான்றது தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அந்தந்த ஸ்டேட்ல இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு நீங்க படிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு அந்தந்த ஸ்டேட்ல இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற 15% சீட்டு, பொதுவாக ஒரு 100 சீட் இருக்கு அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்காக ஒரு மாநிலத்தை 100 சீட் இருக்குன்னு சொன்னா அதுல 85 சீட்டு மட்டும் அந்த மாநிலமே ஃபில் பண்ணிப்பாங்க. மீதி இருக்கிற 15 சீட்டு மட்டும் ஆல் இண்டியா கோட்டா வழியா வரவங்க. இந்த 15 சீட்டுக்கு மட்டும்தான் இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா மாணவர்களுமே போட்டியிடுவாங்க. ஸோ இதுதான் ஆல் இண்டியா கோட்டான்றது. நான் எக்ஸாம்பிளுக்காக 100 சீட் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல பர்சன்டேஜ் அதை நம்ம கணக்கு பண்ணிக்கணும். 85% அந்தந்த ஸ்டேட் கோட்டா, ரிமைனிங் இருக்கிற 15% த்ரூ அவுட் ஆல் இண்டியா வழியாக வர மாணவர்கள் அந்த 15% ஆல் இண்டியா கோட்டா சீட்ல எடுத்துக்க முடியும். இதுல அந்தந்த ஸ்டேட்ல இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் நான் சொன்னேன். அதே போல டீம்டு யூனிவர்சிட்டிஸ், அந்தந்த ஸ்டேட்ல இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டி, இது இந்தியாவில் எந்த டீம்டு யூனிவர்சிட்டியில யார் வேணா எங்க வேணா போய் படிக்கலாம். இது ஹோம் ஸ்டேட்ல தான் படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நான் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர், நான் தமிழ்நாட்டில் படிக்கணும், அல்லது நான் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர் கேரளால படிக்கலாமா, கர்நாடகாவில் படிக்கலாமா, நீங்க எங்க வேணா போயிட்டு படிக்கலாம் டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அதனால டீம்டு யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஏன்னா அது ஒரு பிரைவேட் மாதிரி தான். அது கிட்டத்தட்ட நீங்க பேமெண்ட் பண்ண போறீங்க ஒரு 25 lakhs கிட்ட, 20 lakhs to 25 lakhs கிட்ட பர் இயர் நீங்க பே பண்ண மாதிரி இருக்கும் டீம்டு யூனிவர்சிட்டிஸ். சரிங்களா? அதுக்கு என்ன வழி அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா, நீங்க எய்ம்ஸ், ஜிப்மர், டீம்டு யூனிவர்சிட்டிஸ், அந்தந்த ஸ்டேட்ல இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். இப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நீங்க அப்ளை பண்றீங்க த்ரூ ஆல் இண்டியா கோட்டா வழியா அப்படின்னா, தமிழ்நாட்டு மாணவர்கள் ஆல் இண்டியா கோட்டா வழியா தமிழ்நாட்டில் இருக்கிற மெடிக்கல் காலேஜுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அதர் ஸ்டேட்ல இருக்கிறதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணும்போது, சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது எந்தெந்த காலேஜ் தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்தந்த காலேஜ் சாய்ஸ் ஃபில்ல கொடுக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண உடனே உங்களுக்கு ஏதோ ஒரு காலேஜ்ல சீட் அலர்ட் ஆகும், அல்லது உங்களோட மதிப்பெண்ணுக்கு இந்த இடத்துல சீட் இல்லை அப்படின்னு சொல்லி ஆயிடும். ஸோ எது எப்படி இருந்தாலுமே நீங்க செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட் இந்த கேட்டகரிக்குள்ள இருக்கிறீங்கன்னா ஒரு 5,000 பே பண்ற மாதிரியும், இதர கேட்டகரியில் இருக்கிற எல்லாருமே ஒரு 10,000 பே பண்ற மாதிரி இருக்கும். இது ஆல் இண்டியா கோட்டாக்கு தான் இது. அதுவே தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் நீங்க வரீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட் வேற மாதிரி இருக்கும். அதை நம்ம அப்புறமா சொல்றோம். ஸோ இது பாத்தீங்கன்னா 5,000 10,000 நீங்க பே பண்றீங்க உங்களுடைய கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி. அது எதுக்காக வாங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு சீட்டு கிடைச்சிருச்சு, நீங்க செகண்ட் அந்த சீட்டு சேர்ந்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. சீட்டு கிடைச்சும் நீங்க சேராம போயிட்டீங்கன்னா, அந்த சீட்டு சப்போஸ் நீங்க கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட்டே பண்ணலைன்னா அது வேற யாருக்காவது போயிருக்கும். நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க, சீட்டு கிடைச்சிருக்கு, ஜாயின் பண்ணாம போனா அந்த சீட் வேக்கண்ட் ஆயிடும் இல்லையா? அதனால என்ன பண்றாங்க, முன்கூட்டி ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் வாங்கி வச்சுட்டு, நீங்க சேரலைன்னா இதை நாங்க தரமாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க.
ஏன்னா அப்பதான் நம்ம என்ன பண்ணோம், நம்ம பணம் போகுதுன்னு சொல்லிட்டு கம்பல்சரி கிடைச்ச காலேஜ்ல சேருவாங்க. அதற்காக அவங்க செய்றாங்க. அது செகண்ட் ரவுண்ட்லயா இருந்தாலும் சரி, நீங்க தேர்ட் ரவுண்ட்ல இருந்தாலும் சரி, எந்த ரவுண்ட்லயுமே ஒரு சீட்டு கிடைச்சு நீங்க சேராம போனீங்க அப்படின்னு சொன்னா, சுத்தமா சேரல. அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அந்த இஷ்யூ வராது பொதுவா. காரணம் என்னன்னா, அதுல ஃப்ரீ எக்ஸிட் இருக்கும். ஃப்ரீ எக்ஸிட்ன்றது கிடைச்சாலும் பரவால்ல. சேராம போய் செகண்ட் ரவுண்ட்ல நீங்க சேர்ந்துக்கலாம். செகண்ட் ரவுண்ட்ல திருப்பி நீங்க புதுசா வந்து உங்க கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணி செகண்ட் ரவுண்ட்ல கிடைக்கிற காலேஜஸ் சேர்ந்துக்கலாம். செகண்ட் ரவுண்ட்லயுமே உங்களுக்கு சீட்டு கிடைச்சு, அதுலயுமே நீங்க சேரலன்னா, உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்றத புடிச்சுப்பாங்க. அத திருப்பி தரமாட்டாங்க. கிடைச்சு நீங்க சேரலன்னா திருப்பி தரமாட்டாங்க. கிடைச்சிருக்கு நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா, உங்க பணம் திருப்பி வரும். அல்லது 4 ரவுண்டுலுமே எந்த சீட்டுமே உங்களுக்கு கிடைக்கல. ஆனா செக்யூரிட்டி டெபாசிட் ஒரு 10,000 5,000 நீங்க பே பண்ணியிருக்கீங்கன்னா, அப்பயுமே உங்களுக்கு அது கிடைச்சிரும். ஏன்னா, உங்களுக்கு தான் சீட்டே கிடைக்கலையே! அதுக்கப்புறம் உங்க அமௌண்ட் அவங்க வச்சிருக்க மாட்டாங்க. அது எப்ப திருப்பி வரும்? இந்த 4 ரவுண்டும் எப்ப முடியுதோ, அதுக்கப்புறமா தான் கடைசியா தான் வரும். அந்த 4 ரவுண்டும் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட் ஆனது கிடைக்கும். இது வந்து நீங்க கவர்ன்மென்ட் காலேஜ்ல சேர்றீங்க அப்படின்னு சொன்னா இது ஒண்ணு. அதுவே டீம்டு யூனிவர்சிட்டீஸ நம்ம எடுத்துக்கலாம். டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போனீங்கன்னா, நீங்க வந்து 2,00,000 வந்து பே பண்ற மாரி வரும் செக்யூரிட்டி டெபாசிட். சரிங்களா? அப்ப 2,00,000 நீங்க பே பண்ணணும் அப்டின்னாலுமே, இங்கேயும் அதே ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு ஒரு சீட் கிடைக்குது ஒரு ரவுண்டுல அப்டின்னு சொன்னா, அந்த சீட்ல போய் சேரணும். அப்படி நீங்க சேரல அப்டின்னு சொன்னா, சீட் கிடைச்சிருச்சு. ஆனா நீங்க கடைசி வரைக்கும் சேரவே இல்லன்னா, அமௌண்ட்ட புடிச்சுப்பாங்க. ஒரு டேட் குடுப்பாங்க. அதுக்குள்ள நீங்க ரிசைன் பண்ணணும். அதுக்குள்ள ரிசைன் பண்ணல அப்டின்னாலுமே என்ன பண்ணுவாங்க? உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட்ட புடிச்சு வச்சுப்பாங்க. அதனால உங்க அமௌண்ட் சேஃபா இருக்கணும்னா, ஒரு காலேஜ்ல சீட்டு கிடைச்சா நீங்க சேரணும். அப்படி இல்ல சீட்டே கிடைக்கலன்னா, உங்களுக்கு அந்த கவலையே தேவையில்ல. அந்த பிரச்சனை தேவையில்ல. நீங்க கட்டுன அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும். எல்லா ரவுண்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா உங்களுக்கு அமௌண்ட்ட திருப்பி குடுத்துருவாங்க. இதுதான் ஆல் இண்டியா கோட்டால ப்ரொசீஜர். இந்த ஆல் இண்டியா கோட்டா மட்டும் கிடையாது. ஸ்டேட் கோர்ட்டுமே அமௌண்ட் வேரி ஆகும். ப்ரொசீஜர பார்த்தா ஒரே மாரி தான் இருக்கும். கிடைச்சதுன்னா உங்களுக்கு குடுத்துருவாங்க. கிடைக்கலனாலும் குடுத்துருவாங்க. கிடைச்சு சேரலன்னா குடுக்க மாட்டாங்க. இந்த மாரி சூழ்நிலை. இது ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு பொருந்தாது. ஏன்னா எந்தெந்த ரவுண்ட்ல ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கோ, அந்த ரவுண்டுக்கு பொருந்தாது. அடுத்தடுத்த ரவுண்ட்ல அது வந்து தெரிய வரும் உங்களுக்கு. சரிங்களா? இந்த மாரி விஷயங்கள் இருக்கு. டிஸ்கன்டினியூஷன் ஃபீஸ்ன்னு அப்படின்னு சொல்லி ஒண்ணு போடுவாங்க. அதெல்லாம் 10,00,000 ரூப்பீஸ் வரைக்குமே பே பண்ற மாரிலாம் வரும். அதாவது டிஸ்கன்டினியூன்னு சேர்ந்துட்டீங்க. குறிப்பிட்ட டைம் குடுப்பாங்க நீங்க ரிசைன் பண்றதுக்கு. அப்படி நீங்க ரிசைன் பண்ணிட்டு அந்த டேட்டுக்கு அப்புறம் போய் ரிசைன் பண்ணீங்கன்னா, டிஸ்கன்டினியூஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி 10,00,000 ரூப்பீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. இது தமிழ்நாட்டிலுமே இருக்கு. ஸோ இந்த மாரி சூழ்நிலையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா, சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு சீட்டு கிடைக்குதா ஒரு காலேஜ்ல, நீங்க அங்க சேரணும். அந்த காலேஜ் விருப்பம் இல்லன்னா, நீங்க ஃப்ரீ எக்ஸிட் இருந்தா விட்டுட்டு, அடுத்த ரவுண்ட்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அந்த அந்த ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சதுன்னா சேர்ந்துடணும். சரிங்களா? ஏன்னா, சேரணுன்றதுக்காக தான் நீங்க கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்க. சேராம இருக்கிறவங்க, ஒரு ஹாபிக்காக யாருமே பண்ண போறது இல்ல. அதனால முன்கூட்டியே ஒரு அமௌண்ட்ட வாங்கி வச்சுட்டு தான் அத நம்ம புடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருந்தா, நம்ம அடுத்தடுத்த ரவுண்ட ஃபில் பண்ணும்போது ஜாக்கிரதையா பண்ணுவோம். சரிங்களா? அதுக்காக தான் அந்த விஷயங்கள கொண்டு வராங்க. இது ஒரு சிம்பிள் டெக்னிக் தான், சிம்பிள் விஷயம் தான். இத ஒரு டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஃபர்தரா என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வருதுன்றத அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.